வெல்கம் பேக் டு சேனல் டெலிக்ஸ் எஃப்எஃப்என். நான் உங்கள் டெலிக்ஸ் பேசுகிறேன்டா. என்னடா இன்னைக்கு புதுசாக தம்ப்நெயில்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லி யாரும் பார்க்காதீங்க. ஏன்னா இந்த தம்ப்நெயிலில் இருக்கிற டைட்டிலை பார்த்து எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இட்ஸ் ஹாட் ஸ்டாண்ட். ஸோ எல்லாருமே ஹெட்ஃபோன்ஸ் மஸ்ட். யார் கேட்குறீங்கனாலும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு கேளுங்க. அண்ட் வீட்டில் சரிப்படி வாங்காதீங்க, ஓகேவா? ஏன்னா வந்துட்டு நானே ஒரு வாட்டி ஹாட் ஸ்டாண்டுன்னு தெரியாதனமாக போயிட்டு வீட்டில் வந்துட்டு மாட்டிக்க போயிருப்பேன். ஸோ அதுக்காக தான், ஓகேவா? ஸோ ஹெட்ஃபோன்ஸ் மஸ்ட்டா, ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு கேளுங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஜேகேக்கான ஒரு 2x2 அண்ட் 2x2வோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இன்றைக்கி. அண்ட் டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டே இன் மை பெட்ரூம். ஓகே, இது வந்துட்டு ரெக்வெஸ்டட் 2 ஷார்ட். அண்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோட ரெக்வெஸ்ட்னா என்னோடய ஸ்வீட் லிட்டில் சிஸ்டர் ப்ளஸ் ஃப்ரெண்ட். அண்ட் அவங்க பேர் வந்துட்டு உண்மையான நேம்னு சொல்ல முடியாது. உண்மையான நேமில் நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டுக்கிற நேம் வந்து ஜென்னி. அவளோட நேம் ஜென்னின்னு அவளை வந்துட்டு நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவள் நேம் அதில் சொல்லியிருக்கேன். அண்ட் ஜென்னி வெயிட் ஃபார் மீ. அண்ட் நான் வந்துட்டேன். அண்ட் தென் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் லைக் ஷேர். அண்டு எல்லாம் நம்ம சேனல் பார்க்குறீங்கடா, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறீங்க, பட் யாரும் கமெண்ட் பண்ணுறதும் கிடையாது ஒழுங்காக. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அஸ்லீம் நீ கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் வேறு யாரும் இது வரைக்கும் நான் கமெண்ட் பண்ணி பார்த்தது கிடையாது. அண்ட் என்னோடய ஃபேமிலி கமெண்ட் பண்ணுவாங்க. வேறு யாருமே கிடையாது இது வரைக்கும் நான் பார்த்து. ஸோ மேபி வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ண பிடிக்கலன்னா கூட கமெண்ட் பண்ணாதீங்க, லைக் பண்ணி விட்டு போயிடுங்க, ஓகேவா? அப்போ தான் வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு வெளியே தெரியும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் அப்படி என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் உள்ள ஆர்மிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளோட செகண்ட் சேனல் நேம் வந்துட்டு சொல்லியிருப்பேன், ஒரு நியூஸ் அண்டு செகண்ட் சேனல் ஃபுல்லாக சாஃப்ட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சேனல் நேம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. ஸோ நம்மளோட சேனல் நேம் இருக்கு இல்லையா, டைட்டில் நம்ம சேனலோட நேம்லேயே வந்துட்டு அந்த வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் அண்ட் இருக்கும். பட் இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனல்லேருந்து ஒரு 2 மெம்பர்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸு தான். அண்ட் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்கடா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டால் தான் என்னடா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. அது சப்ஸ்கிரைப் பட்டன் சும்மா கிடக்கு. ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அண்ட் ஓகே, நான் கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு பேசிட்டேன். ஸோ நம்ம வந்து இன்ட்ரோவிலேருந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். அண்ட் இதில் வந்துட்டு நீங்களும் ஜேகேவும், ஓகேவா? உங்களை பற்றியும் ஜேகே பற்றியும், நீங்களும் ஜேகேவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். பட் ஜேகேக்கு வந்துட்டு இன்னசென்ட் சைடும் இருக்குது, அட் த சேம் டைம் டார்க் சைடும் இருக்குது. ஆனால் நீங்கள் சரியான இன்னசென்ட் அண்ட் கைண்ட் கேர்ள் அண்ட் லவபிளான கேர்ள். அண்ட் நீங்கள் 2 பேருமே ஸ்கூல் தான் படிக்கிறீங்க. அண்ட் உங்கள் வீடும் ஜேகே வீடும் பக்கத்தில், அதாவது உங்கள் வீட்டில் தான் ஜேகேவோட ஃபேமிலி குடியிருக்காங்க, ஓகேவா? அண்ட் உங்களுக்கு ஜேகேவை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்கள் இப்போ வரைக்கும் ஒரு பின்னாடி சுற்றிட்டுருக்கீங்க. ஸோ இது தாண்டா இன்ட்ரோ. அண்ட் இன்ட்ரோ உள்ளேருந்து அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் நீங்கள் எல்லோரும் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க அண்டு நம்ம டைட்டிலையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு இதை கேளுங்க, ஓகேவா? ஓகேடா, ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஜேகே பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க எங்கள் ஸ்கூலில் இருந்துக்கிட்டு, ஓகேவா? இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்கூலில் தான் இருக்கீங்க. ஸ்கூலில் சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. அண்ட் அப்போ தான் வந்துட்டு ஜேகே வந்து யதார்த்தமாக அந்த பக்கம் போயிருப்பார். ஸோ ரோட்டில் வந்து க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி வந்துட்டு சீன் இருக்கும்டா. அங்கே வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்கூலை விட்டு நீங்கள் வெளியே போக பார்த்துருப்பீங்க. உங்கள் வாட்ச்மேன் தடுத்து நிறுத்தியிருப்பார். ஸோ நீங்கள் அங்கேயே நின்றுட்டு ஜேகே வெறிக்க பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் தென் வந்துட்டு இப்போ வந்து கிளாஸ்லாம் போகுது, உங்களுக்கு சரி காண்டாகுது, இந்த கிளாஸே போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருப்பீங்க. அப்போ தான் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு வருவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட் நேம் வந்துட்டு லியா வந்துட்ட உடனே வந்துட்டு நீங்கள் உடனே
என்ன பண்ணுறடி போர் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு லியா கேட்டுட்ருப்பாங்க. நீங்கள் உங்கள் கனவு உலகத்தில் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஜேகேவை நினச்சிட்டு அப்படியே அமைதியாக வந்துட்டு உட்காந்து கனவு உலகத்தில் இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு உங்கள் ஐஸ் கிட்டலாம் விங்ஸ் பண்ணி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ விங் பண்ணி காட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு ரியாக்ஷனும் இல்லை உங்ககிட்ட. நீங்கள் உடனே என் ஜேகே இருக்கானே எவ்வளோ அழகாக இருப்பான்னு தெரியுமா, அவன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிகிட்ருப்பீங்க. அண்ட் தென் வந்துட்டு இப்படியே வந்துட்டு நீங்கள் ஸ்கூல்லாம் முடிஞ்சு ஈவினிங் ஆகிடுச்சி. ஈவினிங் டைம் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க உங்கள் சிஸ்டர்ஸ் கூட. உங்களுக்கு வந்துட்டு 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்களா, உங்களோட பெரிய அக்கா, நீங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் சின்ன தங்கச்சி, அதுக்கப்புறம் இன்னொரு தங்கச்சிடா உங்களுக்கு. ஸோ நீங்கள் 4 பேரும் இப்போ நடந்து வீட்டுக்கெலாம் போயிட்டு ஜாலியாக இருந்துகிட்ருப்பீங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு வீட்டுக்கு வந்து வெளியே வந்திருப்பீங்க. ஸோ உங்களோட க்ரஷ்ஷான ஜேகே அங்கே தான் நின்றுட்டுருப்பார். அவரும் உங்களை சைட் அடிக்க, நீங்களும் அவரை சைட் அடிக்க, ஜாலியாக போக. அண்ட் தென் வந்துட்டு நீங்களும் இப்படியே சுற்றி அவர் பின்னாடி சுற்றி கடைசியில் ஒரு நாள் போயிட்டு லவ்வை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு லவ்வை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. கடைசியில் அவர் ஃப்ரெண்டு வந்து தடுத்து விட்டார். ஸோ நீங்கள் அடுத்த நாள் சொல்லலாம்னு போகிறீங்க, திருப்பவும் அந்த ஃப்ரெண்டு வந்து தடுத்து விட்றாரு. அண்ட் திருப்பவும் போகிறீங்க, திருப்ப தடுக்கிறாரு. உங்களால் தாங்கலாம் இல்லை. அந்த ஃப்ரெண்டு இருக்கும்போதே போய்ட்டு ஜேகே நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. சொன்னோடனே ஜேகே என்ன சொல்லு, ஓவராக பண்ணாமல் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஜேகே வந்து இப்படி தான் பேசுவார் உங்கள்கிட்ட. அவ்வளோ வந்துட்டு சொல்லலாம் மாட்டார். உங்கள்கிட்ட கொஞ்சம் ரூடாக பேசுவார், பட் மற்றவங்ககிட்ட நல்லா தான் பேசுவார். ஸோ இப்படி சொன்னோடனே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் உன்கிட்ட சொன்னால் நீ தப்பாக எடுத்துக்க மாட்டியே அப்படின்னு வேறு கேட்குறீங்க. ஓகே நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் சொல்லு அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து இப்போ அவரோட சாஃப்ட் கார்னரில் பேசுகிறாரு. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்துட்டு அவர் வந்து டார்க் சைடில் இருந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல். ஸோ இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட நார்மலாக பேசுவோம். ஜேகே லெவல் நார்மலாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வர சந்தோஷம். அண்ட் இப்போ வந்து நீங்கள் டேரெக்ட்லி ஜேகே நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறேன், ஸோ நீ என்னை லவ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜேகே வந்து ஏன் வயன் என்ன சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஜேகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகேவை வந்துட்டு சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோன்னே அவ்வளோதான். இங்கே உங்களுக்கு குதிக்கெல்லாம் தாங்க முடியல. ஜேகேவும் அங்கே மனசில் குதிக்கிறாரு. ரொம்ப அழகாக வந்துட்டு உங்கள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இப்படியே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ் நகருது. நீங்கள் டெய்லி சைட் அடிப்பீங்க, என்னென்னு வந்துட்டு டெய்லி வந்து பேசுவீங்க, அதுக்கப்புறம் டெய்லி விளையாடுவீங்க. இந்த மாதிரி நிறைய திங்ஸ் நடக்கும். ஆனால் வந்துட்டு ஜேகே வீட்டில் உங்களை பிடிக்காது, உங்கள் வீட்டில் ஜேகேக்கு பிடிக்காது, அந்த மாதிரி தான்டா போகும். அண்ட் இந்த மாதிரி ஒன் டே நீங்கள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கும்போது உங்கள் லெட்டர் வச்சு நீங்கள் விளையாடிட்டுருப்பீங்க. ஸோ அதாவது உங்கள் லெட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஜேகே ஒரு நாள் உங்களுக்கு பாஸ் பண்ணும்போது உங்கள் பாட்டி வந்துட்டு அதை பார்த்துட்றாங்கடா. ஸோ நீங்கள் வீட்டில் மாட்டிக்கிட்டீங்க. அவங்க படித்தும் பார்த்துட்றாங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் அதை வந்துட்டு அங்கேயே வச்சுட்டு ஏதோ வந்து கிச்சனுக்கு போயிருப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு மாட்டியிருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் மாட்டினோடனே உங்கள் பாட்டி ஜேகேவை பிடிச்சி ரொம்ப கத்துறாங்க. அண்ட் தென் வந்துட்டு உங்களையும் நல்லா திட்டு. ஆனால் உங்கள் வீட்டில் வந்துட்டு மாட்டி விடலை. உங்கள் சிஸ்டருக்கு தெரியும், அதாவது உங்கள் பெரிய அக்காவுக்கு தெரியும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் வந்துட்டு இப்படியே வந்துட்டு கொஞ்ச நாள் நவருது. அண்ட் நீங்களும் ஜேகேவும் இப்போ சேம் ஸ்கூலில் மாறிடுங்க. ஸோ ஜேகே வந்துட்டு உங்கள் ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பார். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு கேட்குறது என்ன அப்படின்னா, ஸ்டடீஸ்க்கெலாம் வந்துட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கும்போது உங்களையும் ஜேகேயும் கம்பைன் பண்ணி போட்டுருவாங்கடா உடனே. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜேகே கூடயா ஜாலி அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. பட் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரில. ஸோ மேம் என்ன சொல்லியிருப்பாங்க, அதாவது உங்கள் கிளாஸ் மேம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வயன் நீ வந்துட்டு ஜேகே வீட்டுக்கு போய்ட்டு ஜேகே வீட்டிலேருந்து அங்கேருந்து வந்துட்டு உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே வீட்டுக்கு போய் படிங்க அப்படின்ட்டுருவாங்களாம். அது வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிடுறேன்ருப்பாங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸும் ஒத்துக்குவாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஸ்டடீஸ்க்காக ஜேகே வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஒன் டே ஜேகே வீடு, ஒன் டே உங்கள் வீடு அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இன்றைக்கி ஸ்டடீஸ் போகும்போது ஜேகே வந்துட்டு திடீர்னு என்ன பண்ணுவார்னா, உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸில் வந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன ஜேகே சொல்லு ஜேகே அப்படின்னு வந்து கேட்கும்போது, வயன் என்ன இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பீங்க.
சொல்லிகிட்டு இருப்பாங்க ஜேகே. நீங்கள் உடனே பார்த்த உடனே ஜேகே பட்டக்குன்னு ஒரு லிப் லாக் அடிப்பாராம். லிப்பில் வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு வந்துடுவாராம். உங்களுக்கு ஷாக்கு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அமைதியாக ஷாக்காகி நிற்கிறீங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்கன்னா, ஜேகே இன்றைக்கி ஸ்டடீஸ்லாம் வேணாம், நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவீங்க உங்கள் வீட்டுக்கு. உங்கள் சீக்ஸ் ஃபுல்லாக பிங்கிஷ் ஆகிடுது அண்ட் உங்கள் நோஸ்லாம் பிங்கிஷ் ஆகி ஏதோ ஜுரம் வர மாதிரி இருக்கீங்க நீங்கள். பட் ஆனால் உங்களுக்கு ஜுரம் இல்லை, ஷைனஸ் தான் அப்படி இருக்குது. ஜேகேக்கும் அங்கே அப்படி தான் சீக்ஸ்லாம் பிங்கிஷ் ஆகி அப்படி தான் நின்றுட்டுருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வயன் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு ஜேகே வரணும். ஸோ ஜேகே வந்து உங்கள் வீட்டுக்கு வரும்போதே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக புக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு ஸ்டடீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்ருப்பீங்க. ஜேகே இன்றைக்கும் உங்களை டீஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் சரியான டென்ஷனாக ஜேகே மரியாதையாக உட்காந்து படிக்கிற வேலையை பாரு, நீ படிக்கவே மாட்டேறல கிளாஸில் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜேகே திட்டிகிட்டு இருப்பீங்க. ஜேகே கிஸ் பண்ணது கூட நீங்கள் கண்டுக்கலை, அதனால தான் வந்துட்டு நீங்கள் திட்டிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல் ரியலைஸ் ஆகி ஜேகே திருப்போமா அப்படின்ற மாதிரி நீங்கள் திட்டிட்டு மண்டையிலே கொட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸ்லாம் வந்துட்டு உட்காந்து சம்ஸ்லாம் போட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க ஜேகேக்கு. அண்ட் நீங்கள் அப்படியே சம்ஸ்லாம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்னு உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து படிப்பீங்க. ஆனால் ஜேகே உங்களை டீஸ் பண்ணுறத நிறுத்தவே இல்லை. உங்களை சும்மாவே இல்லாமல் உங்கள் இடுப்பை பிடிச்சி கிள்றது என்ன, உங்களை கன்னத்தை பிடிச்சி கிள்றது என்ன, உங்கள் கழுத்தை பிடிச்சி கிள்றது என்ன, எல்லா வேலையும் செய்கிறாரு. அதனால் உங்களுக்கு இரிட்டேட் ஆகி இன்றைக்கி கிளாஸ் போதும், நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் ஜேகே வீட்டுக்கு போகணும். ஸோ ஜேகே வீட்லேயும் வந்துட்டு அதே மாதிரி கிளாஸஸ்லாம் போகுது. ஜேகே அப்போயும் உங்களை சும்மா விடல. அண்ட் லக்கீலி நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களுக்கு ஃபீவர்ரா. ஸோ உங்களால் அவர் வீட்டுக்கு போக முடியல, அவரால் உங்கள் வீட்டுக்கு வர முடியல. ஸோ வந்துட்டு அமைதியாக நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. ஸோ லீவ் அன்றைக்கி நீங்கள் ஸ்கூலுமே. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜேகே வந்துட்டு அமைதியாக வந்துட்டு உட்காந்துட்டு இந்த வயன் இருக்காளே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் தேயாங் வந்துட்டு உடனே மச்சான் வெளியே வா அப்படின்ற மாதிரி வந்துட்டு மெசேஜ் போடுறாரு. அந்த உடனே வந்துட்டு மச்சான் பிளாக்கு அப்படின்னோடனே போயிட்டு வந்துட்டு ஜேகேவை போய் பிளாக் ட்ரெஸ் ஃபுல்லாக மாற்றிட்டு வந்துடுவார். அண்ட் இப்போது வந்துட்டு ஜேகேவோட ஃபுல்லாக வந்துட்டு வேறு மாதிரி இருக்கார் ஜேகே. எப்படின்னா இப்போ ஒரு பெரிய ரவுடி மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேங்ஸ்டர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி மாறிடுறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு இப்போ போய் அடிதடி சண்டை எல்லாம் நடக்குது. வெட்டு குத்து ஜேகே கையிலலாம் வெட்டிடுது. தேயாங்கு பார்த்துட்டு சும்மா இல்லாமல் இன்னொரு பக்கம் குத்த, நம்ம ஜிமினை பார்க்க வந்து ஒரு பக்கம் குத்த, எல்லோரும் சண்டை போட. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் ஜேகேவை நல்லா கிளாஸில் போட்டு திட்டுறாங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் 2 டேஸாக கிளாஸ் அட்டன் பண்ணல, அதாவது 2 பேர் ஸ்பெஷல் கிளாஸும் அட்டன் பண்ணல. அட் த சேம் டைம் வீட்லேயும் போயிட்டு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் வந்துட்டு வைக்கலை. அதாவது நீங்கள் ஒன் டே உங்கள் வீட்டுக்கும் ஜேகே வீட்டுக்கும் மாறிங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால இன்றைக்கி நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்துட்டு வயன் வீட்டுக்கு போகணும் ஜேகே, நீ போய் அங்கே அட்டன் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி மேம் சொல்லும்போது முடியல ஜேகேவால். ஸோ ஓகே மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தோன்னா ஜேகே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணுறேன்ற பேரில் உங்களை கிளாஸ் அட்டன் பண்ணவே விடல. அவர் வந்துட்டு எப்போவுமே நார்மலாக டீஸ் பண்ணுறத விட இன்றைக்கி ஓவராக டீசிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது அவர் டபுள் பனியாக மாறுற ஸ்டேட்டுக்கே போயிடுறாரு. ஓகேவா, நம்ம டேங் சொல்லுவார் இல்லையா, திஸ் இஸ் கால்ட் அஸ் பன்னி அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் டபுள் பனி அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ ஆரம்பிக்குது. ஸோ உங்களை ரொம்ப டீஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு நீங்கள் இரிட்டேட் ஆகிடுறீங்க. ஜேகே படி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஜேகே கேட்கவே இல்லை. உங்களை சரித்துட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி இப்படின்ற மாதிரி திட்டிட்டு அண்ட் இப்போ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு உங்களை லிப்பில் ரொம்ப அழகாக கிஸ் பண்ணுறாரு. அண்ட் தென் வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணுறேன்ற பேரில் சரியாக ஹார்ஷான கிஸ் கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் ஜேகேவை நல்லா தள்ளி விடுறீங்க. பட் உங்களாலே தள்ள முடியல. அதனால் நீங்களே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பேக் கிஸ்ஸே பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் டீப்பர் வெரி டீப்பராக போகுது. அது டீப்பராக போய் அது கடைசியில் வந்துட்டு இப்போ வெட் கீஸஸாக மாற ஆரம்பிச்சு இப்போ ஹிக்கீஸ்லேயே போயிடுச்சு. அண்ட் தென் இங்கே இந்த பாட்டை என் பண்ணுறோண்டா. வெயிட்டிங் ஃபார் மை நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு என்ன நடக்குதுன்ற வெயிட் பண்ணி பாருங்கள். அன்யா பாய் சராங்கியோட ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. அண்ட் யூடியூப் செகண்ட் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
Tata waves, love you all. Anya, bye, sarangi, Tata.